பீட்டா அமைப்பில் த்ரிஷா இல்லைன்றத அவங்க தாயார் விளக்கி உள்ளாங்க. பீட்டா அமைப்பில் த்ரிஷா இல்லைங்க அப்படின்னு அவங்க அம்மா உமா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது அப்படின்றத தடை வாங்கிய பீட்டா அமைப்பில் நடிகை த்ரிஷா இருந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பேசுகிறதா நினச்சி மக்கள் எல்லாம் அவங்க நடக்கிற படப்பிடிப்புக்கெல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி தங்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்பு பார்த்திங்கன்னா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்ற சமூக வலைத்தளங்களில் ரொம்ப த்ரிஷாவை கடுமையாக தாக்கி விமர்சித்து பயங்கரமாக கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா த்ரிஷா என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எதுவும் பேசலை, அப்படி நான் கருத்தும் தெரிவிக்கலை அப்படின்றத த்ரிஷா சொன்னாங்க. அதை சொல்லியும் மக்கள் அவங்கள பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களிட்டு மாணவர்கள், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போடுற அமைப்புகள் எல்லாம் த்ரிஷாவை ரொம்ப கடுமையாக தாக்கி கோஷங்கள் பேசுறது இது எல்லாமே செஞ்சாங்க. இப்படி பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குள்ள த்ரிஷா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ட்விட்டர் பக்கத்துலேருந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ட்விட்டை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் த்ரிஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்விட்டு நான் பண்ணலை, இதை வேறு யாரோ மர்ம நபர்கள் இவங்களுடைய ட்விட்டர் கணக்கை ஹேக் பண்ணி அந்த சர்ச்சைக்குரிய தகவலை விட்டதாகவும் அதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் த்ரிஷாவோட அம்மா இன்னைக்கு காலையில் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அதாவது தன் மகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்றதும், அதேமாரி த்ரிஷாவோட ட்விட்டர் பக்கத்தை யாரோ முடக்கியிருக்காங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட அம்மா உமா கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கமிஷனரிடம் புகாரை கூறிவிட்டு வெளியே த்ரிஷாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவங்க இல்லை, அதே மாதிரி பீட்டா அமைப்பில் அவங்க உறுப்பினராகவும் இல்லை, பீட்டா அமைப்புக்கு விளம்பர தூதராகவும் அவங்க இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த்ரிஷாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, த்ரிஷாவை எதுவும் பண்ணாதீங்க, த்ரிஷா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவானவங்க தான் அப்படின்றத அவங்க அம்மா உமா கூறியிருக்காங்க. இனிமே தான் பார்க்கணும் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு த்ரிஷா மேலே அன்பு வச்சு அவங்களோட படப்பிடிப்புகளை அலோவ் பண்ணுறாங்க, அதேமாரி அவங்களோட படங்களை வெளியிட எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்றதை இனிமே தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.